வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. ஈரானுக்கு விடுத்த எச்சரிக்கையை அந்த நாடு அலட்சியம் செய்து விட்டதால அதனை தாக்குவதற்கு அமெரிக்கா தயாராகிவிட்டது. ஈரானோட போர் புரியும் தனது நட்பு நாடான இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கு. இதனால ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான இந்த போர் அடுத்த ஒரு மோசமான கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பான போர் பிரகடனத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் முறைப்படி அறிவித்து விட்டதால அந்த நாடு எந்த நேரத்திலையும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற நிலையும் ஏற்பட்டிருக்கு. மேற்கு ஆசியாவோட பிரபல அல் அரேபியா அப்படிங்கிற செய்தி ஊடகமும் இதை உறுதிப்பட தெரிவிச்சிருக்கு. சவுதியில உள்ள அமெரிக்க ராணுவ தளத்துல அதிக அளவுல போர் விமானங்கள் வரிசையா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதனால மேற்கு ஆசியா முழுவதும் பதற்றமும் பரபரப்பும் எந்த நேரமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. எண்ணெய் வளம் மிகுந்த ஈரான் நாடு அணு ஆயுத தரப்பின் இறுதி கட்டத்துல இருப்பதாகவும் ஓராண்டுக்குள்ள அந்த இலக்கை அடைந்துவிடும் அதே பிராந்தியத்துல உள்ள இஸ்ரேல் அஞ்சுகிறது. அதாவது அணு ஆயுதம் தயாரிக்க இயற்கையான யுரேனியமும் அதன் செறிவூட்டலும் தேவை. அதனால ஈரான்ல யுரேனியம் அதிகமா கிடைக்கிறதுனால நாட்டோட பல பகுதிகளில் அணு செறிவூட்டல் மையங்களையும் ஈரான் அமைத்திருக்கு. அணு ஆயுதங்கள் தயாரிக்கும் வகையில இந்த மையங்களோட யுரேனியத்தை 60% தரத்துல ஈரான் செறிவூட்டி வருது. இந்த நிலையை சில மாதங்கள்ல ஈரான் இலக்கு அடையக்கூடும் அப்படின்னு சர்வதேச அணுசக்தி முகமையும் எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஈரானோட அணு ஆயுத தயாரிப்போட இறுதி கட்டத்துல இருப்பதாகவும் ஓராண்டுக்குள்ள அதை அடைந்துவிடும் அப்படிங்கறதுனால அதே பிராந்தியத்துல உள்ள இஸ்ரேல் அஞ்சுகிறது. இதன் காரணமாக ஈரான் கிட்ட அணுசக்தி ஒப்பந்த பேச்சை அமெரிக்கா முன்னெடுத்தது. ஆனா நாங்க அணு ஆயுதம் தயாரிக்கல அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சுத்தமா ஒத்துக்கல. இதனால ஈரான் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிந்தது. இதனையடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி அமெரிக்காவே எதிர்பார்க்காத நிலையில திடீர்னு ஒரு தாக்குதலை நடத்தினது. ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேல் நடத்திய இந்த துல்லிய தாக்குதல்ல ஈரானோட அணுசக்தி நிலையங்கள், ஏவுகணை மையங்கள் சேதமானதோட முக்கிய தளபதிகள், அணுகுண்டு விஞ்ஞானிகள் அப்படின்னு இப்படி பல பேரும் இறந்து போனாங்க. அதற்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிற பேர்ல ஈரானும் இஸ்ரேல் மீது சரமாரியான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினது. இதுல பெரும்பாலான இஸ்ரேல் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால இடைமறித்து அழிக்கப்பட்டாலும் எஞ்சிய ஏவுகணைகள் இலக்குகளை குறிவச்சு தாக்கினது. இந்த சண்டையில இஸ்ரேலோட முக்கிய நகரங்களான டெல் அவிவ், ஜெருசலேம், ரமாத்கன், ஹைஃபா, பெஹர்ஷெபா அப்படின்னு இந்த மாதிரியான இடங்கள் கடுமையா சேதமடைந்தது. இந்த பரபரப்பான சூழல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்குமா அப்படின்னு அதிபர் டிரம்ப் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு புன்னகையோட பதிலளித்த டிரம்ப், நான் அதை செய்யலாம், செய்யாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் தன்னோட நட்பு நாடான இஸ்ரேலுக்கு ஆதரவாக உலக வல்லரசான அமெரிக்கா போர்ல குதிக்கும் திட்டத்தோட ஈரான் நிபந்தனையே இல்லாம சரணடையணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனா ஈரான் அதனை ஏற்க மறுத்ததோட மட்டுமில்ல, அமெரிக்கா இந்த போர்ல இறங்கினாங்க அப்படின்னா அந்த நாடு தவிர்க்க முடியாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஈரானோட உச்ச தலைவர் கமேனி கடுமையா எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே சண்டை தொடங்கியதை அடுத்து அமெரிக்கா தன்னோட போர் விமானங்களையும் நடுவழியில விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப பயன்படுத்தப்படும் விமானங்களையும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வச்சிருந்தது. சவுதியில அமெரிக்காவுக்குன்னு ராணுவ தளம் இருக்கு. அந்த தளத்துல தற்போது விமானங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பகிரப்பட்டு வருது. அமெரிக்கா விமானப்படையை சேர்ந்த F-16, F-22 மற்றும் F-35 போன்ற அதிநவீன போர் விமானங்கள் சவுதி ஏர்பேஸ்க்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. சவுதி அரேபியால அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம் இருக்கு. கடந்த 1990, 91 இந்த ஆண்டுகள்ல நடைபெற்ற ஈராக்குக்கு எதிரான போர்ல அமெரிக்கா இந்த ராணுவ தளத்தில இருந்துதான் தன்னோட விமானங்களை இயக்கியது. அதாவது ஈராக் அணு ஆயுதம் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கப்பட்டது. அதற்கு பெரிய அளவுல உதவியா இருந்ததுதான் இந்த பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம். இங்கிருந்து ஈரான் தலைநகரை தாக்க அமெரிக்க விமானங்களுக்கு சுமார் 1.5 மணி நேரம் ஆகும். அதே போல நட்டான்ஸ் அணுசக்தி மையத்தை தாக்க 1 மணி நேரம் 18 நிமிடங்கள் எடுக்குமா. இஸ்ரேல்ல இருந்து ஈரானை தாக்குறதை விட அந்த ராணுவ தளத்திலிருந்து தாக்குறது அமெரிக்காவுக்கு ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அதிக அளவுல விமானங்களை அமெரிக்கா இங்க கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது.
அமெரிக்காவோட முக்கிய இலக்காக நடான்ஸ் அணுசக்தி மையம் இருக்குது. இது ஒரு மலைக்கு அடியில சுமார் 300 மீட்டர் ஆழத்துல அமைஞ்சிருக்கு. இதனை தாக்க GBU-57 அப்படிங்கிற அணுசக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டு அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கு. சுமார் 13,000 கிலோ எடை கொண்ட இந்த வெடிகுண்டானது சுமார் 6 மீட்டர் நீளமுடையது. இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி சுமார் 200 அடி ஆழத்துல நிலத்தோட உள்ள ஊடுருவி இலக்கை துல்லியமா அழிக்கிற திறன் கொண்டது. இந்த பிரம்மாண்டமான குண்டை எல்லாம் விமானங்கள்லயும் எடுத்துட்டு போயிட முடியாது. அதற்குன்னு பிரத்யேகமா B-2 ஸ்பிரிட் போர் விமானம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் மட்டுமே கிட்டத்தட்ட GBU-57 குண்டை எடுத்து சென்று இலக்கை நோக்கி வீசுற வல்லமை கொண்டது. ஆனா இந்த விமானம் தற்போது சவுதியோட அமெரிக்க ராணுவ தளத்துல இல்ல. இதுவரைக்கும் போர்ல பயன்படுத்தாத இந்த விமானம் அமெரிக்காவோட நியூ மெக்சிகோ மாகாணத்துல உள்ள ராணுவ சேவை மையத்துல நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கு. சவுதி தவிர பஹ்ரைன்ல 5வது கடற்படை பிரிவு தலைமையகத்தையும், கத்தார்ல அல் உட் விமானப்படை தளத்தையும், ஐரோப்பிய அரபு எமிரேட்ஸ்ல அல் தஃப்ரா விமான தளத்தையும், குவைத்ல ஆரிஃப் ஜான் அப்படிங்கிற ராணுவ முகாமையும் அமெரிக்கா தன்னோட கைவசத்துல வச்சிருக்கு. இங்கிருந்து ஒரே நேரத்துல தாக்குதலை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டது அப்படின்னா நிச்சயமா ஈரானால சமாளிக்கவே முடியாது. ஆனா அமெரிக்கா நேரடியா தாக்குதல்ல இறங்காம இஸ்ரேலை வச்சு ஈரானை சமாளிக்க திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, மத்திய கிழக்கு பகுதியில சுமார் 19 இடங்கள்ல 50,000 வீரர்கள் வரை அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்கு. சைப்ரஸ்ல அமெரிக்க பணியாளர்களுக்கும் பஹ்ரைன்ல ஒரு அமெரிக்க கடற்படை தளமும் அமைந்திருக்கு. ஆக மொத்தம் அமெரிக்கா தன்னோட ஒட்டுமொத்த ராணுவத்தையும் இஸ்ரேலுக்காக களமிறக்கி ஈரானை துவம்சம் செய்ய தயாராயிடுச்சு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆடுபுலி ஆட்டத்தை ஈரான் எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. காரணம், இஸ்லாமிய நாடான ஈரானுக்கும் அதே அண்டை நாடுகளுக்கும் ஏற்கனவே பகை இருப்பதனால எந்த நாடும் ஈரானுக்கு உதவிக்கரம் நீட்டவே இல்லை. இதனாலதான் ஈரானை சவுதி அரேபியால இருந்தபடி தாக்க அமெரிக்கா திட்டமிட்டிருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் போர்ல அமெரிக்கா தலையிட வேணாம் அப்படின்னு ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில அதனையும் மீறி தன்னோட நட்பு நாடான இஸ்ரேலை தாக்கிய ஈரானை தாக்க வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கு. இதனால மேற்காசிய நாடுகள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுமே பீதியில உறைஞ்சு போயிருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல என்னென்ன நடக்குமோ அப்படின்னு எல்லா நாடுகளுமே அச்சத்துல ஆழ்ந்து இருக்குன்னு தான் சொல்லியாகணும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட தாக்குதலை ஈரான் எப்படி சமாளிக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.